சிம்ம ராசி. சிரிப்புக்கான அர்த்தமே தெரியாத ராசிங்க. பாவப்பட்ட ராசியோ நம்ம அப்படின்னு பல நேரம் யாருக்கும் தெரியாம அழுதுருக்கும். என்னடா பாவம் பண்ணோம்? பாவம் பண்ணவன்லாம் நல்லா இருக்கானே! நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம மனசறிஞ்சு ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்ல. ஆனா நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம். பொதுவாவே நம்ம மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நல்லது பண்றவன் மட்டுமே கஷ்டப்படுறான். ஆனா, ஒருத்தனுடைய வாழ்க்கைய சீரழிக்கிறவன், ஒருத்தங்கள அழ வச்சு வேடிக்கை பார்க்கிறவன், ஒருத்தங்கள அழுகையால வாழ்றவன்லாம் நல்லா இருக்கானே! சிறப்பா இருக்கானே! ஜெகஜோதியா இருக்கானே! ஏன்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். சிம்மத்துக்கு அதிகமாவே இருக்கு. இதுக்கான பதிலையும் தேடி இருப்பீங்க. இல்லையா? இப்போ பாவம் பண்ணவன் சிரிக்கிறான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லவன் கஷ்டப்படுறான். சிம்ம ராசி நல்லவன் கஷ்டப்படுறீங்க. இதுக்கான விளக்கத்த நான் சொல்றேன். உங்களுடைய அதிபதி சூரியன். ஒளியும், வெப்பமும் தரக்கூடியவர். சிம்மம்ங்கிறது சூரியனுடைய வீடு. அந்த ஒளியோடு சேர்ந்து வாழ்றவன் எப்பவுமே எரிச்சலையும் சோதனையும் அனுபவிப்பான். இது நியதி, ஜோதிட நியதி. ஏன் தெரியுமா? இது சித்தர்கள் சொல்றாங்க. சிம்ம ராசி ஒளியோட பிறந்தவன், இருளை அகற்றும் கடமையோட பிறந்தவன். அந்த இருளை அழிக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்றப்போ அந்த இருள் இவனை காயப்படுத்தும். புரியுதுங்களா? ஆனா அந்த காயம் தான் உன்னை பரிபூர்ணமா மாத்தி வைக்கும். உன்னுடைய கர்மங்கள் சுத்திகரிக்கும். அதாவது நம்ம பாவம் போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அது போல சிம்ம ராசிக்காரனா யாருங்க? ஒரு கர்ம சுத்திகரண ஜென்மம்னு நாங்க ஜோதிட ரீதியா சொல்லுவோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு நிலையம் போல இருக்கும். ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய பாவத்தை எரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே நீங்க நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை இப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கான ஒவ்வொரு படியா முன்னேறிட்டு போகுதுங்கிறது. இல்லம்மா நீ வேற விவரம் தெரிஞ்சது நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா சத்தியமா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. புரியுதுங்களா? சிம்ம ராசியுடைய கர்ம விளக்கம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முந்தைய ஜென்மத்துல சிம்ம ராசிக்காரங்க பல பேர் அதிகாரம், பெருமை, தலைமைன்னு இருந்திருப்பீங்க. அந்த ஆட்சியில சில நேரங்கள்ல உங்களுக்கே தெரியாம தாழ்ந்தவங்களை கூட புண்படுத்தி இருக்கலாம். அது கர்மத்துடைய விளைவு. இந்த ஜென்மத்துல மனக்காயம், அன்பு இழப்பு, ஒற்றை அதாவது தனிமை இந்த வடிவுல வரும். நீ இப்ப யோசிக்கிறீங்க இல்லையா? நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏதாவது பாவங்கள் பண்ணிருக்கலாம். ஏன்னா அதிகாரத்தோட இருக்கிறப்போ ஒரு அரசனா இருக்க அந்த நேரத்துல நல்லவனையும் தண்டிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? முன் ஜென்மத்தில் ஆட்சி, இந்த ஜென்மத்துல அடக்கம். முன் ஜென்மத்துல புகழ், இந்த ஜென்மத்துல சோதனை. இதுதான் நியதி. இது தண்டனை இல்ல, சுத்திகரிப்பு. அதுதான் சித்தர்கள் சொல்றது. அதாவது அவன் ஒளி பிறக்க அவன் எரியணும். நீ வெளியில தெரியணும்னாக்க இந்த சோதனைகள் எல்லாமே நீ கடந்து வந்துதான் ஆகணுங்கிறது அர்த்தம். இதுல சிம்மராசுடைய மனசு எப்படி? ஒரு நெருப்புக்குள்ள மலர்ந்த மல்லிகை பூ மாதிரி. சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில வலிமை, உள்ள மென்மை. கோபம் தெரிந்தாலும் இவருடைய மனசு குழந்தை மாதிரி நெகிழ்ச்சி கொண்டது. அன்பு தேடுறவங்க, ஆனா பெருமையால சொல்ல மாட்டாங்க. இன்னும் சிறப்பா சொன்னா மத்தனுடைய மனசை ஈஸியா புரிஞ்சுக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு. ஆனா சிம்மத்துடைய மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்மம் வெளியிலயும் சொல்லாது. குறிப்பா ஆசைப்பட்டதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. இப்போ இவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை கொண்டவங்க. இதனாலதான் இவங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியுது. ஆனா மனசு உடைஞ்சிட்டா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? சிம்மம் மேக்சிமம் மனதளவுல தான் காயப்பட்டிருக்கீங்க. சிம்மத்தை பெரும்பாலும் மனசை உடைச்சுதான் அவங்கள வீழ்த்தி இருப்பாங்க. புரியுதுங்களா? சின்னதா ஒரு சொன்னா கூட தாங்க மாட்டாங்க. ஆனா ஊர் உலகமே ஏத்து நின்று அப்படி பண்ணா கூட தைரியசாலிகை இவங்க. அந்த மனசுங்கிற விஷயத்துல, அன்புங்கிற விஷயத்துல அடிமைப்பட்டவங்க. இவங்களுக்கு வெளிச்சம்ங்கிறதே உயிர் தாங்க. புகழ், அங்கீகாரம் இல்லாம உயிரே துன்பம் தான் இவங்களுக்கு. இவருடைய வாழ்க்கை சோதனை பார்த்தோம்னா சிம்மம் அப்படின்னாவே சூரியன். சூரியனா என்ன? அக்னி. அக்னினாக்க சோதனை. இவங்களால தான் அவங்க வாழ்க்கை ஈஸியா இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய எதுவுமே இவங்களுக்கு பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இந்த சோதனைகள் எல்லாமே சித்தர்களுடைய பாதைக்கு உங்களை கொண்டு போகும். சிறு வயதுல தந்தையோட பிரிவு வந்திருக்கும், காதல ஏமாற்றம் வந்திருக்கும், நண்பர்களால மோசம் அனுபவிச்சிருப்பீங்க, தொழில நம்பிக்கை உடைஞ்சிருக்கும், பணநிலையில தாமதத்தை பார்த்திருப்பீங்க, பணத்தை ஏமாந்திருப்பீங்க, நல்லதை செஞ்சாலும் பழி பாவம் தான் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கும்.
இந்த இடத்துல தான் வந்து சிம்மம் வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் நல்லது தானே பண்ணேன். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எவ்வளவு ஆதங்கப்பட்டு அந்த கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க. எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சீங்களோ எனக்கு தெரியாது. எந்த தனிமையில உட்கார்ந்து அழுதீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க செஞ்ச அந்த நல்லது இருக்கு இல்லையா? அது உடனே பலன் தராம போயிருக்கலாம். மத்தவங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத பழி பாவங்கள சுமத்தி இருக்கலாம். ஆனா அது உன்னோட கர்ம கடனை அடைக்கும். உன்னால நல்லதை அனுபவிச்சவங்களால உனக்கு கர்ம கடன்கள் குறையும். பாவ புண்ணிய கணக்கு பாவம் குறைந்து புண்ணிய கணக்கு ஏறும். அதனாலதான் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே நீதி உணர்ச்சியோட இருக்கீங்க. உங்க மனசு சுத்தம். இதனால வாழ்க்கைங்கிறது சுலபமா மாறும். சந்தோஷம் கண்டிப்பா வரும். மனசை தளர விடாதீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் தொழில், பணம், சமூக நிலையை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துக்குமே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் போல. அதிகாரம், மேடை, வழிகாட்டுதல் இது போன்ற துறைகள்ல நீங்க இருந்தா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான தொழில்கள் என்ன தெரியுமா? அரசாங்கம், காவல்துறை, இராணுவம், மேலாண்மை, நிர்வாகம், கல்வித்துறை, ஊடகம், மேடை பேச்சு, ஜோதிடம், சட்டம், அரசியல், சமூக சேவை, அதே போல தனி தொழில், லீடர்ஷிப் ரோல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு உகந்த தொழில்கள். இந்த தொழில்கள் இருந்தா சிம்மத்தை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது. சிம்மம் எப்பவுமே மத்தவங்க கிட்ட வேலை செய்யாதுங்க. இது வந்து உண்மையான விஷயம். இப்போ நான் இல்லம்மா, நான் வந்து ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்க அதிகாரியா இருக்கேன், என்ன வேணா இருக்கட்டுங்க. சொந்தமா தொழில் உங்க வாழ்நாள்ல அமையும். பிறர் சிம்மத்துக்கிட்ட வேலை செய்யக்கூடியதுதான் நியதி. அரசன் கிட்ட அரசன் வந்து மத்தவங்க கிட்ட வேலை செய்வானா? அரசன் வந்து மத்தவங்களை வச்சு வேலை வாங்குவாரா? நீங்க அரசன். இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கணும். சிம்மம் என்னைக்கு வந்து நான் சிம்மம் இல்லைன்னு மறுத்தீங்களோ அன்னிலிருந்து உங்க தோல்வியை ஆரம்பிச்சிருச்சு. என்ன சோதனை வேணா வரட்டுமே, அரசன் இல்லைன்னு ஆயிடுமா? சிங்கம் இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க சிங்கங்க. ஒட்டுமொத்த காட்டுல எத்தனை நரிகள், நாய்கள் ஊளமிட்டாலும் உங்களுடைய கர்ஜனைக்கு எடி ஆகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. உங்களுக்கு சுய தொழில் சிறந்தது. தாமதமா ஆரம்பிச்சாலும் நிலைத்த வெற்றி உறுதி. அதே போல பணநலம். சிம்ம ராசிகள் எப்பவுமே பணத்தை தேட மாட்டீங்க. ஆனா பணம் உங்களை தேடிதான் வரும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய தியானம், உங்களுடைய மனசு சுத்தமான அமைப்பு, இதனால பணம் கொஞ்சம் தாமதப்படும். நான் இல்லைன்னா சொல்ல, சிம்மராசிகள்லாம் வந்துட்டு செல்வ செழிப்போட இருக்கீங்க, கோடீஸ்வரர் இருக்கீங்களா, நான் சொல்ல மாட்டேன். கஷ்டப்படுறீங்க. ஆனா பணம்ங்கிறது ஒரு நாளும் உங்களை ஆள முடியாது. நீங்க தான் அதை அடக்கி ஆண்டுகிட்டு இருப்பீங்க. பணம் தாமதப்படும், தடைப்படும், உங்களை ஏமாத்திட்டுல என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த பணம்ங்கிறது உங்ககிட்ட தேடி வந்தே ஆகணும். ஆனா அந்த பணம்ங்கிறது உங்ககிட்ட நிலை பெறும். அதே போல நீங்க பணத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சூரியனுக்கு தினமே தண்ணீரை வந்து அர்ப்பணை பண்ணுங்க. காலையில 6 to 7 மணிக்கு. சூரியனுடைய மந்திரம் ஓம் சூர்யாய நமக. இந்த மந்திரத்தை எளிமையா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வேற மாதிரி வரும், பட் இதுவே உங்களுக்கு சிறப்பு தான். 11 முறை சொல்லுங்க. தங்க நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அடிக்கடி பயன்படுத்துங்க. இந்த 2 நிறங்களும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தும். ஓகேவா? ஸோ சூரியனை வழிபாடு செய்யாம சிம்மத்துடைய சிறப்பு சிறக்காது. உடைய அருமை பெருமை வெளியில் தெரியாது. நீ என்ன முட்டினாலையும் மோதனாலையும் ஒன்றும் வேலைக்காகாது. அதாவது சூரிய பகவானுடைய வெளிச்சம் எப்படியோ இருள் எப்படியோ, நீ இவரை வழிபாடு செய்தா மட்டும்தான் நீ வெளிச்சத்துக்கு வருவ. இல்ல இரண்டு பக்கத்துக்கு தான் போவ. இது இரண்டுல எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல சிம்ம ராசியுடைய குடும்பம், அன்பு, உறவு. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க அன்பை வந்து ரொம்ப ஆழமா உணர்வாங்க. இது வந்து அவங்க பெருமையால சொல்ல மாட்டாங்க. அதுதான் உறவுகள்ல பிரிவும் ஏற்படுத்தும். இவங்க வந்து ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டா அந்த பாசம் வந்து அவங்கள ரொம்ப பாதுகாக்கிறன்ற பேர்ல போகும். ஆனா இவங்க பாசத்துக்கு தகுந்தாற் போல அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. இது வந்து இதனாலவே சிம்மம் வந்து நிறைய சிரமத்துக்கு உள்ளாகிறதுக்கு நேரம். அன்பு தந்தவன் புண்ணியம் சேர்க்கிறான். அன்பை எதிர்பார்த்தவர் துன்பப்படுறாரு. அன்பு கொடுக்கறது அதிகமா நீங்க தான், ஆனா புண்ணியம் சேருது. அண்ணா அன்பு எதிர்பார்த்து கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அதிகமா உங்களை காயப்படுத்துறாங்க. இப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சிம்மம் நம்பிக்கையோட பிறக்கக்கூடாது, நம்பிக்கையோட வாழ கத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? யார் மீது நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. உங்க நம்பிக்கை உரியவங்க இந்த மனுஷ மக்கள் இல்லைன்னு சொல்றாரு. உன் மேல நம்பிக்கை வை, நம்பிக்கையோட வாழு. நம்பிக்கை வைக்கிறனாக்க தெய்வத்தின் மீது வைக்க சொல்றாரு. புரியுதுங்களா? குடும்ப உறவுகளால எப்பவுமே உங்களுக்கு சோதனை தான். அன்பு தேவை, ஆனா அங்கீகாரம் இல்லை. அதே போல பெற்றோர்கிட்டையும் சரி, மனைவி கிட்டையும் சரி, கருத்து முதல் அப்பப்போ வரும். இது வந்து
ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல மனைவின்னு சொல்லிட்டேன். இது பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல கணவர்கிட்ட. இதோட சிம்ம ராசி வந்து இவங்களுடைய வாழ்நாள்ல ஒருத்தரை வந்து மன்னிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதோட உங்களுக்கான பரிகாரம், இந்த குடும்ப உறவுகளை, அன்பு, இந்த உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்றது? மாலை நேரத்துல சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க. சூரிய கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. தந்தை மூத்தவங்க மீது கடமை உணர்வோடு நடந்துக்குவாங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ உங்க கடமையை தவறாம பண்ணிடுங்க. அதே போல பெண்களுக்கான விளக்கத்தை சொல்றேன். சிம்ம ராசி பெண்கள் அப்படின்னாவே ராணிகளே அப்படிதான் சொல்லும். சிம்மராசி ஆண்கள் ராஜா போலனாக்க இவங்க ராணிகள் தான். இவங்க வெளியில மென்மை, உள்ள வந்து தீப்பொறி மாதிரி. இவங்களுடைய கர்மம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, மன அழுத்தம், தியாகம், மற்றவங்களுக்கு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேலையில, கல்வியில, குரல்ல, மேடையில, அழகுல தனித்த அடையாளம் கொண்டவங்க. அன்பு வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படும், ஆனா சோதனை இருக்கு. நீங்க எரியறதுனால உருவான ஒளி 100 பேருக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க, 100 பேரை வழி நடத்தக்கூடியவங்க. சிம்மராசி பெண்கள்னா தெய்வங்க. சூரியனுக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் நான் பரிகாரம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு சோதனைகள் வந்து வெளியில சொல்ல முடியாது, அதனால தான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. சூரியனுக்கு மஞ்சள் தாமரையை அர்ப்பணம் பண்ணுங்க. துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில. அதே போல முடிஞ்சா உங்களால போக முடியும்னாக்கா குஜராத்தில் கூடிய அந்த சூரிய நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஓகேவா? சோதனைகள் எல்லாமே அப்படி மறைஞ்சு போயிடும். அதே போல ஆண்களுக்கான விளக்கத்தை சொல்றேன். சிம்ம ராசி ஆண்கள் ஒளி, தலைமை, ஆளுமை. இந்த சிம்மராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பாராட்டுறது மட்டும்தாங்க இவங்களுக்கு உயிர். ஆனா இவங்களுக்கு வர்றது என்னன்னா அவமானம். அவமானத்தை அனுபவிச்சு உடைய கர்மத்தை கரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உன்னுடைய வலிமை வந்து வெளியில, உன்னுடைய பலவீனம் உள்ள. வெளியில பாக்குறவங்க யாராலையுமே வந்து நீ வந்து பலவீனமான ஆளுன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு கஷ்டமான ஆகட்டும், எவ்வளவு சோதனையான ஆகட்டும், மற்றவனை பார்த்து மறந்து போறான். என்னடா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. உண்மை. அதாவது உடைய மனநிலை வந்து பாதிப்பு, நம்பிக்கை இழப்பு, நண்பர்களால துரோகம், இது போன்ற கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அந்த சோதனைக்கு பின்னால்தான் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமே வந்திருக்கும். ஒருவேளை இப்ப வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் வரும். ஓகேவா? உங்களுக்கான பரிகாரம், திங்கள் மற்றும் ஞாயிறு சூரிய பகவான வழிபாடு செய்யணும். நான் அனுதினமும் சொல்லியிருக்கேன், குறைஞ்சபட்சம் இந்த 2 நாட்களாவது நீங்க வழிபாடு பண்ணணும். அதே போல சிவாலயத்துல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. அதே போல வியாழக்கிழமை பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. இதோட சித்தர்கள் சொன்ன ஆன்மீக ரகசியம் சொல்றேன். சூரியனின் பிள்ளை இருளில் வாழ முடியாது, ஆனா அந்த இருளே அவனை வந்து ஒளியாக்கும். இப்ப நீ கஷ்டத்துல இருக்கன்னு சொன்ன இல்லையா, எத்தனை நாளுக்கு 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை வந்து மறைக்க முடியாது. சூரிய பகவானை யாராவது மறைக்க முடியுமா? அது போலதான் உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே, உங்களுடைய நல்லது, நீங்க நல்லவங்க, இந்த உலகமே உங்களை போற்றக்கூடிய நேரம் வரப்போகுது. சிம்மராசிரிய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க போராட்டம் போலதான் தெரியும். ஆனா அது உங்களை வந்து சித்தர்களுடைய பாதை கொண்டு போகும். பின்னாடி நிம்மதி பெறுவீங்க, நிலைத்த வளர்ச்சியை பெறுவீங்க. உடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கணும். தாழ்மையா இரு, ஒளியோட வருவ, தீயோட அல்ல. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஒருத்தவங்களை வந்து கீழே இறக்கி பேசுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அந்த இடத்துல நீ வருத்தப்படக்கூடாது, நம்பிக்கையோட இருங்க. உடைய அசிங்கப்படுத்துறவன், உன்னை அவமானப்படுத்துறவன், ஒதுக்குனவன், பல பேருக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளால பேசினவெல்லாம் அவன் கை கட்டி நின்று உனக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வரும். நெருப்புங்கிறது உன்னை எரிக்கிறதுக்காக இல்லை, நீயே நெருப்பா இருந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் தர போற. அப்போ நெருப்பை என்னால் தொட முடியுமா? அலறி அடிச்சுட்டு ஓடுவான், அது ஒரு நாள் வரும். புரியுதுங்களா? இன்னைக்கு நீ வந்து தலை குடிஞ்சு போறன்னு நினைக்காத, நீ தலை நிமிரக்கூடிய காலம் வரப்போகுது. உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன், தெய்வ வழிபாடு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிகளுக்கு சிறந்த தெய்வங்கள் சூரிய நாராயணன், முருகன். முருக பெருமானை பொறுத்த வரைக்கும் பழனி மலையும் திருத்தணியும் உங்களுக்கு சிறப்பு. அதே போல நரசிம்மர் வழிபாடு, துர்க்கியம்மன் வழிபாடு, சிவன் கோவில்கள், சிவாலயங்கள் எங்க இருந்தாலும் போயிட்டு வாங்க. சிம்மராசிக்கு சிவன் வந்துட்டு அதிர்ஷ்ட தெய்வம். அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காலையில சூரியனுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணணும். செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில சிவாலய தரிசனம் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு முறை சூரியன் கோவில், காஞ்சிபுரம் சூரியன் கோவில்,
திருநெல்வேலி நரசிம்மர் கோவில் இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. தானம் பண்ணுங்க. குறிப்பா மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க. புத்தகம் வாங்கி கொடுக்கறது, கல்விக்கு உதவி பண்றது. அதே போல தண்ணீர் தானம் பண்ணுங்க. எங்கேயாச்சும் மக்கள் நடமாட்டம் கூடக்கூடிய இடங்கள்ல தண்ணீரை பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுங்க. முடிஞ்சா நீங்க அன்னதானம் பண்றது இன்னும் சிறப்பு. ஒரே விஷயம் சொல்றேன், சிம்மராசியுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். 25 வயசுல இப்படி இருந்தீங்கன்னா கத்துப்பீங்க. சோதனை அனுபவிக்கக்கூடிய காலம் தான். 26 to 35 தொழில்ல ஒரு நல்ல திசை வரும். உங்களுக்கான ஒரு அடையாளம் உருவாகும். 36 to 45 பண நிலையில உயர்வு பார்ப்பீங்க. பெரிய பேரு புகழ் வரும். 46 to 55 வயசுல வரைக்கும் குடும்ப வாழ்க்கை, குழந்தை, உங்களுக்கான அங்கீகாரம், சமூகத்துல பேரு புகழோட வளம் வருவீங்க. 56க்கு மேல ஆன்மீகத்துல வெளிச்சம், நிம்மதியா இருப்பீங்க. எந்த ஒரு இப்ப பார்த்த எல்லா சோதனைகளும் முழுசா உங்களை விட்டு விலகி இருக்கும். ஓகேங்களா? முடிவை என்ன சொல்றேன்னாக்க, சித்தர்கள் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? சூரியன் ஒளி தரத்துக்கு முன்னாடி இருள் கடுமையா இருக்கும். அது போலதான் உங்க வாழ்க்கையில சோதனைகள் இருக்கிறது எல்லாமே நீங்க வெளியில தெரிய போறீங்க, பிரகாசமா இருக்க போறீங்க. உலகமே உங்களை அறிய போகுது. அது போலதான் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு தடைப்படுது, தாமதப்படுதுன்னு வருத்தப்பட்டா கூட சரிங்க, முயற்சி கைவிடாதீங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயம் செஞ்சு பாருங்க. கடைசி நிமிஷத்துல கூட அது வெற்றியாக மாறும். அவன் விழுந்தாலும் அவனுடைய நிழல் ஒளியா மாறும். அதுதான் சிம்மம். நீ ஒளிக்காக பிறந்தவன், மற்றவர்களுக்கு வெளிச்சம் தர பிறந்தவங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிவு என்ன தெரியுமா சொல்றேன்? சூரியனுடைய பிள்ளை எரிந்தாலும் உலகத்துக்கு ஒளி தருவான். நீ அந்த சிம்மம், எரிந்து ஒளியாக மாற வந்தவன். இதுதான் என் வாழ்க்கைலாம் நினைச்சிட்டு இருக்காத. மற்ற மனுஷங்களை போல கஷ்டப்படுறதோ, கண்ணீர் வடிக்கிறதோ, அழுகிறதோ, சோதனையை நினைச்சு ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதோ அதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாத விஷயம். புரியுதுங்களா? விழுந்தா விதை போல, எழுந்தா ஆலமரம் போல. நீங்க உன்னை ஒருத்த கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறானா, அவனால உன்னை தொட முடியாத உயரத்துக்கு நீங்க போவீங்க. சிம்மம் என்னைக்குமே அரசர்கள் தான், மறந்துடாதீங்க. இதோட வாழ்நாள் முழுவதுமே சிம்மரை செய்யவே கூடாத ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மத்தவங்களை இழிவா பேசக்கூடாது. அது சூரிய பகவான் தண்டிச்சிருவாரு. இதெல்லாம் சிம்மம் செய்யாது. ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க இந்த மாதிரி பேசிட்டா அது உங்களுக்கு தண்டனைக்கு உள்ளாகும். அதே போல நான் தான் சரி அப்படின்ற அகங்காரத்தை விட்டுடணும். கோபத்துல முடிவெடுக்க கூடாது. அது உங்களுடைய ஒளியை மறைச்சிரும். இரவு நேரத்துல சூரிய வழிபாடு வேணாம். சத்தியத்தை மீறாதீங்க. சூரியன் சாட்சி கிரகம், சரிங்களா? இன்றைய உலகம் ஒளிக்காக காத்திருக்கு. ஆனா அந்த ஒளி யாருக்கிட்ட வரணும்னு தெரியுமா? சூரியனின் பிள்ளைகள் தான் அந்த ஒளி. சிம்ம ராசிக்காரங்க எரிந்து ஒளியாக மாறுறீங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன? பாவம் பண்றவன் சிரிக்கிறான், நல்லது பண்றவன் கஷ்டப்படுறான். ஆனா நல்லவன் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாங்கிறத மறந்துடாதீங்க. சிம்ம ராசியோட சித்தர் ரகசியமே இதுதான். உங்களுடைய வாழ்க்கை எரியக்கூடிய தீ போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த தீயில தான் உங்களுடைய ஒளி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கான நல்லது தாமதப்படுது, ஆனா உங்ககிட்ட வராம போகாது. சூரியன் உதயமாவதை யாரால் தடுக்க முடியுமா? முடியாது இல்ல? அது போலதான் சிம்ம ராசிகளே, எரிங்க, தீப்பொறி போல எரிஞ்சு போங்க. ஆனா ஒளியா மாறுங்க. உலகம் உங்களை தேடி வரும். ஓம் சூர்யாய நமக. அம்மா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. உண்மையாவே நாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனான்ற பேச்சுக்கும் வேணாம், ஆவணான்ற பேச்சுக்கும் வேணாம். சிம்மம் நினைச்சா அது சாதிக்கும். பொறுமையா இரு. கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வா. உன்னை சுத்தி இருக்குங்க யாரு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. நீ சிங்கம், ஒரு சிங்கமா யோசி. நீ ஒரு அரசனா யோசி. இப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களோ, சோதனைகளோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிரிகளோ உங்களுக்கு ஒர்த்தானவங்களா? உங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் இதெல்லாம் சமாளிக்க முடியாதா? தூசி மாதிரி தட்டி விட்டுடலாம். சிறப்பா இருக்க போறோம். சிம்மத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது. இது உண்மை. சில பூச்சாண்டி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கு. ஆனா நம்மளுமே அது பெருசா நம்ம இப்படிதான் போல அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய யானைய ஒரு சங்கிலியில கட்டி வச்சிடுறாங்க. அதோடைய குணம் என்ன? பெரிய மரத்தை கூட வீழ்த்த முடியும். அது பண்பு அதுதானே. ஆனா அந்த சங்கிலி கட்டுப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாது. அந்த பாகனுடைய அன்பு கட்டுப்பட்டிருக்கு. அது போலதான் சிம்மம் நீ அன்புக்காக, பாசத்துக்காக, உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, எல்லாத்துக்காகவும் அடங்கி இருக்கிறத, அதான் யானை படுத்துட்டா எறும்பு கூட சொல்லுவான் நீ ஏன் ஆயிட்டுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்படி நம்மள கொஞ்சம் குறைச்சி எடை போட்டாங்க. நம்ம ஏஞ்சி நின்னோம்னா அது வேற மாதிரி. யானை அப்படின்னா என்னங்க? அன்பு கட்டுப்பட்டு அந்த சங்கிலியில அடப்பட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதோடைய தரமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா யானை நினைச்சா எப்பேற்பட்ட பெரிய மரத்தையும் ஒரே நொடியில உடைச்சு தள்ள முடியும்.
சாதாரண ஒரு சின்ன கம்பிக்கும், ஒரு சங்கிலிக்கும் அடப்பட்டிருக்குனாக்கா எதுக்கு? அந்த பாகனுடைய அன்புக்கும், பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அது நிக்குது. அதுபோல தான் சிம்மம் வந்து இப்போ நெறைய சோதனைகள தாங்கிட்றீங்க, தலகுனிஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னா, நெறைய பேருடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. நம்ம இப்டி கை இப்டி விரிச்சுட்டோம் அப்டின்னாக்கா, மத்தவங்களுடைய வாழ்க்கை சிதறி போயிடுன்ற ஒரே காரணத்துக்கோசரம். ஆனா அது எல்லாரும் ஏன்? நீங்க அந்த இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிற மத்தவங்களுடைய வாழ்க்கைய கூட அத புரிஞ்சுக்காம, அவங்களே கூட உங்களுக்கு சூழ்ச்சி வேல பின்னியிருக்காங்க. இது உண்ம. நம்ம மறுக்க முடியாது இல்லையா? இருந்தாலுங்க, நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க செஞ்ச நல்லது ஒரு நாளும் உங்கள காப்பாத்தாம விடாது. நீங்க நல்லது செய்ய, செய்ய, செய்ய மேலுக்கு வந்துட்டே இருப்பீங்க. நீங்க கேட்ட கேள்வி, நான் நல்லது செய்றேன், கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க இல்லையா? கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுடைய பேரும், புகழும் யாராலயும் மறைக்க முடியாது. சில பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, இவன் பண்றதெல்லாம் வெளிய வரப்போது. அவன் செஞ்ச நல்லதுக்கு நம்ம பேர் வாங்கிப்போம் அப்படின்னு கூட நெறைய பேர் பண்ணியிருக்கலாம். உழைப்பு மத்தவங்க சுரண்டியிருக்கலாம். உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தையும், அடையாளத்தையும் மத்தவங்க எடுத்திருக்கலாம். ஆனா, ஒரு நாள் அவங்களே ஆத்மார்த்தமா கொண்டு வந்து குடுப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய அடையாளத்த விட மிகப்பெரிய அடையாளத்த நீங்க வச்சிருப்பீங்க. அரசர், அரசன், அரசி. இதுதாங்க சிம்மம். சரிங்களா? நீங்க எந்த வயதுல இருந்தாலும் சரி, நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்ட பொறந்தவங்க. மத்தவங்கள வழிநடத்த பொறந்தவங்க. ஆள பொறந்தவங்க. அடிமையாக பொறந்தவங்க கிடையாது. இப்போ நீங்க அந்த நிலையில இருந்தா கூட வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்க வாசப்படியில தான் நிக்குது. வாழ்த்துக்கள்.